सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் ஓம் சாந்தி 14/4/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் வரைபடம். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் அதிர்ஷ்டத்தின் வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் சக்திக்கேற்றபடி அவரவர்களின் வரைபடத்தை தயார் செய்திருக்கிறார்கள். வரைபடத்தினுள் ஆன்மீக நிலையின் விசேஷம் இருக்க வேண்டும். ஆன்மீக தன்மை நிரம்பிய வரைபடம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆன்மீக தந்தையின் வழியை கூறிவிடுகிறது. எப்படி லௌகீகத்தில் மிக அழகாக உருவாக்கப்பட்ட வரைபடம் இதை வரைந்தவர் யார் என்று தன்னுடைய படைப்பாளரின் நினைவூட்டுகிறது. அதுபோலவே ஆன்மீக வரைபடம், அதாவது உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த வரைபடத்தை உருவாக்குபவர்கள் தந்தையின் பக்கம் இயல்பாகவே ஈர்ப்பார்கள். உங்களுடைய பாக்கியம் பாக்கியத்தை உருவாக்கும் பகவானின் நினைவை இயல்பாகவே கொண்டு வருகிறது. அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் வரைபடத்தை வரைந்திருக்கிறீர்களா? ஆன்மீக அதிர்ஷ்டம் என்றால் நடைமுறையில் அனைத்து காரியங்கள் செய்து கொண்டே லைட் ஹவுஸாக இருப்பது. லைட் ஹவுஸின் வேலையே ஒவ்வொருவருக்கும் சரியான வழி காண்பிப்பது. அப்படியானால் இத்தனை லைட் ஹவுஸ்கள் என்ன அதிசய காரியம் செய்யலாம்? அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா? அல்லது இதுவரையிலும் திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த முறை ரிசல்ட்டை பார்ப்பதற்காக பாப்தாதா வந்திருக்கிறார். எப்பொழுது பரீட்சையின் நாளாக இருக்குமோ அந்த நேரம் படிப்பு படிப்பிக்கப்படுவதில்லை. ஆனால் ஏற்கனவே படித்ததற்கு தான் பரீட்சை இருக்கும். அப்படி பாப்தாதாவும் எண்ணம் மூலமாக, வாய்மொழி மூலமாக, காரியம் மூலமாக படிப்பை மிகவும் படிப்பித்திருக்கிறார். இப்பொழுது அதற்கான ரிசல்ட்டை பார்ப்போம். ஒவ்வொருவரும் தன்னுடைய ரிசல்ட்டின் மேல் திருப்தியாக இருக்கிறீர்களா? சோதனை செய்தீர்களா? நேரத்திற்கு தகுந்தாற்போல் அல்லது தந்தையின் படிப்பிற்கு ஏற்றாற்போல் உலகின் எதிரில் தன்னை வெளிப்படையாக நிரூபித்திருக்கிறீர்களா? எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக அநேக விதமான நிரூபணங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அனைத்து நிரூபணங்களிலும் உயர்ந்த நிரூபணம் பிரத்யக்ஷமான நிரூபணம். அப்படியானால் அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா? யார் பார்த்தாலும் இவர்களுக்கு படிப்பிப்பவர் மற்றும் உருவாக்குபவர் சர்வசக்திவான் தந்தை என்று அனுபவம் செய்ய வேண்டும். பிரத்யக்ஷ நிரூபணம்தான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான சகஜமான மற்றும் உயர்ந்த சாதனமாகும். இந்த சாதனத்தை கடைபிடித்திருக்கிறீர்களா? பிரத்யக்ஷதா வருடத்தை கொண்டாடினீர்கள். ஆனால் தன்னை பிரத்யக்ஷ நிரூபணம் கொடுப்பவராக ஆக்கியிருக்கிறீர்களா? சுலபமா அல்லது கடினமா? ஏனென்றால் பிரத்யக்ஷ நிரூபணம் என்றால் என்னவாக இருக்கிறீர்கள், யாருடையவராக இருக்கிறீர்கள் என்ற அந்த நினைவில் இருப்பது. அது கடினமாக இருக்குமா? தன்னைத்தானே நினைவு செய்வது யாருக்காவது கடினமாக இருக்குமா என்ன? தற்காலிகமாக பங்கை செய்யும் நேரத்தில் தன்னுடைய தற்காலிகத்தின் பங்கின் நினைவை வைப்பது கடினமாக இருக்கும். எப்படி ஏதாவது ஒரு பெண் ஆண் வேடமிட்டு நடிக்கிறார் என்றால் நடித்து கொண்டிருக்கும் போதே பெண்ணின் ரூபம் சில நேரம் நினைவில் வந்துவிடும். ஆனால் உண்மையான சுரூபத்தை ஒருபொழுதும் மறப்பதில்லை. அப்படி நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், யாருடையவராக இருக்கிறீர்கள் மற்றும் எங்கே உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அந்த அனாதி உண்மையான சொரூபம், அனாதி தந்தை, அனாதி ஸ்தானம் ஆகியவற்றின் நினைவு சகஜமாக இருக்கிறதா அல்லது கடினமா?
பிரத்யக்ஷ நிரூபணம் என்றால் அனாதி ரூபத்தில் நிலைத்திருப்பது. இருந்தும் மறந்து விடுகிறீர்கள். உண்மையிலேயே மறப்பது கடினமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மறந்து எந்த சொரூபத்தை நினைவில் கொண்டு வருகிறீர்களோ அது அனாதி சொரூபம் இல்லை, மத்திய காலத்தின் சொரூபமாகும். மத்திய காலம் என்றால் துவாபர யுகத்தின் நேரம். அப்படி மத்திய காலத்தின் சொரூபம் கஷ்டப்பட்டுதான் நினைவு வருகிறது என்ற இது யதார்த்தம் அல்ல, யதார்த்தமற்றது. பாப்தாதா ரிசல்ட்டை பெறுவதற்காக வந்திருக்கிறார். முக்கியமாக பழையவர்கள் யார் விசேஷமாக புகார்கள் மூலமாக வரவழைத்திருக்கிறார்களோ, பழையவர்கள் வரவழைக்கப்படுவது என்றால் ரிசல்ட்டை கொடுப்பதற்காக தயாராக இருப்பது என்பதாகும். ஏனென்றால் பாப்தாதா முன்பாகவே கூறிவிட்டிருந்தார், புதியவர்களுக்கு தந்தை வருவது என்றால் தன்னைத்தானே உடலில் வாழ்ந்து கொண்டே இறந்தவராக ஆக்கும் துணிச்சல் வைப்பது. ஏனென்றால் தந்தை வருவது என்றால் திருப்பி அழைத்து செல்வது மற்றும் பழைய உலகத்தை மாற்றம் செய்வது. அதுபோலவே நீங்கள் தந்தையை அழைப்பது என்றால் ரிசல்ட்டை கொடுப்பதற்காக தயாராக இருப்பது என்பதாகும். அப்படியானால் பரீட்சைக்காக தயாராக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? உலகத்தை மாற்றம் செய்வதின் குழப்பத்தை பார்த்து கொண்டே ஸ்திரமாக இருக்கிறீர்களா? தன்னை குழப்பத்தில் கொண்டு வருபவர்களை இவர்கள் ஒரு காரணமானார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லது இதுவரையிலும் உங்களுடைய குழப்பத்திலேயே இருக்கிறீர்களா? உங்களை அசைப்பதற்கான பரீட்சையை பாப்தாதா எடுக்கலாமா? ஆடாமல் இருப்பீர்களா அல்லது ஆடி போய்விடுவீர்களா? தயாராக இருக்கிறீர்களா அல்லது எப்பொழுதும் தயாராக இருக்கிறீர்களா? ரிசல்ட் என்ன இருக்கிறது? தன்னுடைய சம்ஸ்காரங்களின் பரீட்சை, தன்னுடைய வீணான எண்ணங்களின் பரீட்சை, அல்லது ஏதாவது சக்தியின் குறைவிற்கான காரணத்தின் பரீட்சை, அனைவரோடும் சம்ஸ்காரம் ஒத்துப்போக செய்வதின் பரீட்சை என்று இந்த சின்ன சின்ன எல்லைக்குட்பட்ட பரீட்சையிலும் இன்று வரை குழப்பத்தில் வருகிறீர்களா அல்லது அசையாமல் இருக்கிறீர்களா? பாப்தாதாவின் பரீட்சை என்றால் அனாதி தத்துவங்களின் மூலமான பரீட்சை. முழு உலகத்தின் குழப்பங்கள் மூலமான பரீட்சை, முழு உலகத்தின் சூழ்நிலைகள் மூலமான பரீட்சை, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் கீழான நிலையின் அசுத்த வாயுமண்டலத்தின் மூலமான பரீட்சை. அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட பரீட்சை எழுத தயாராக இருக்கிறீர்களா? முதலாவது தன் மூலமாக தனக்கான பரீட்சை, சின்ன பிராமண உலகம் மூலமான அல்லது பிராமணர்களின் சம்ஸ்காரங்கள் மூலமாக வருகின்ற பரீட்சை. இது பிஞ்சான பரீட்சையா அல்லது பழுத்த பரீட்சையா? எப்படி 6 மாதங்கள் மற்றும் 12 மாதங்களின் பரீட்சை இருக்கிறது இல்லையா? அப்படி எல்லைக்குட்பட்ட பரீட்சை எழுதி பாஸாகிவிட்டீர்களா? இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட பரீட்சை தொடங்கலாமா? இப்படி எந்தவிதமான பாடத்திலும் பாஸ் மார்க் பெறுவதற்கு தகுதியானவர் ஆகியிருக்கிறேனா அல்லது பாஸ் வித் ஆனர் ஆனேனா என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? மிகவும் பயப்படுகிறீர்கள். யாரை கண்டு பயப்படுகிறீர்கள்? சின்ன சின்ன மாயாவை, நீர்க்குமிழிகளை கண்டா? அது இப்பொழுது இருக்கும், அடுத்த நேரம் இருக்காது. சின்ன சின்ன குழந்தைகள் கூட நீர்க்குமிழிகளை கண்டு பயப்படுவதில்லை. பயப்பட மாட்டார்கள், விளையாடுவார்கள் இல்லையா? மாஸ்டர் சர்வசக்திவான் நீர்க்குமிழிகளோடு விளையாடுபவரை அன்றி பயப்படுபவர் அல்ல. நல்லது, பின்பு மேலே செல்வோம். நல்லது. அந்த மாதிரி அனைத்து காரியங்கள் செய்து கொண்டே லைட் ஹவுஸாக இருப்பவர்களுக்கு, தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் வரைபடம் மூலமாக அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்களுக்கு, தந்தையை ஒவ்வொரு நேரமும் பிரத்யக்ஷம் செய்பவர்களுக்கு, அனைத்து சூழ்நிலைகளின் பரீட்சையில் எவரடியாக இருப்பவர்களுக்கு, சதா பிரத்யக்ஷ நிரூபணம் கொடுப்பவராகி மற்றவர்களுக்கும் பிரேரணை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட எப்பொழுதும் மகாவீரராக இருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு. டீச்சர்கள் என்றால் ஃபரிஷ்தா. டீச்சரின் வேலை வழிகாட்டியாகி யாத்ரீகர்களை உயர்ந்த இலக்கிற்கு அழைத்து செல்வதாகும். உயர்ந்த இலக்கிற்கு யாரால் அழைத்து செல்ல முடியும்?
யார் அவரை ஃபரிஷ்தா அதாவது டபுள் லைட்டாக இருப்பாரோ அவரால் தான் முடியும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।